வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அனாட்டமி ஃபிசியாலஜியில் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய செரிமான அமைப்பு அல்லது செரிமான மண்டலத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே டைஜஷன் ஆகி அது செரிமானமாகி மலமாக வெளியே வந்துட்டு தள்ளப்படுது அப்படின்றத ஃபுல்லாக படிக்கிறது தான் இந்த ஜிஎஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஆஃப் ஜிஎஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்துடலாம். ஜிஎஸ் சிஸ்டம் வந்துட்டு எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும், அதாவது மவுத்து டு ஆனஸ் வரைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியாக தான் சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்குள்ளே போகிறதுலேருந்து அது ஃபுல்லாக செரிமானமாகி வெளியில் வர வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த மொத்த ட்ராக்டும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிஎஸ் சிஸ்டம் அல்லது ஜிஐ ட்ராக்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அப்படி இல்லைனா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட மொத்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 to 26 ஃபீட்ஸ், அதாவது 7 to 9 மீட்டர் லென்த்தில் வந்துட்டு இது இருக்கும். ஓகேங்களா? இந்த பாதையானது. இப்போ இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ஜிஎஸ் சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மொத்தம் இதில் 2 வகையாக பிரிக்கலாம். இதாவது அலிமெண்ட்ரி கேனல்னா பாதை, அப்புறம் அக்சசரி ஆர்கான். அக்சசரினா உங்களுக்கே தெரியும், துணை உறுப்புகள். ஓகேங்களா? அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா அல்லது அலிமெண்ட்ரி ஆர்கான் அப்படின்றது நம்ம செரிமானத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்கான்ஸு. அதுதான் மவுத்து, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் அண்ட் ஆனஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி ஆர்கானில் வரும், அல்லது செரிமான அமைப்பில் வரும். அக்சசரி ஆர்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிவர், கேல் பிளாடர், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளின், இது எல்லாமே வந்துட்டு துணை உறுப்புகள் அக்சசரி ஆர்கானில் வரும். ஏன்னா நம்ம செரிமானத்துக்கு இது எல்லாமே ஒரு ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டைஜஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதனால இது அக்சசரி ஆர்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது ஒவ்வொரு பார்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மவுத்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மவுத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம டைஜஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டே என்னென்னா மவுத் தான். ஏன்னா நம்ம ஃபுட்டை வந்துட்டு ஃபுட்டை எடுத்தோடனே வாயில் தானே வைக்கிறோம், மவுத்தில் தான் வைக்கிறோம். ஸோ நம்மளுடைய டைஜஷனோடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, மவுத்தில். ஓகேவா? இப்போ இந்த மவுத்தோட பிக்சர் நம்ம பார்த்துடலாமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுத்தோட பிக்சர். இது வந்துட்டு அப்பர் லிப்ஸு, இது லோவர் லிப்ஸு, டீத், அதுக்கப்புறம் இது உள்நாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டான்சில். அப்புறம் இது வந்துட்டு ஓரல் கேவிட்டினா ஒரு குழி போன்ற அமைப்பு. இந்த வாய் பகுதியில் வந்துட்டு உள்ள அந்த பல்லு எதுவுமே இல்லாமல் ஒரு குழியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம கேவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓரலில் இருக்கிறதுனால நம்ம ஓரல் கேவிட்டி சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் தான் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும், சலைவரி கிளான்ஸ் எல்லாமே இந்த மவுத்தில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சொன்ன மாதிரி தான் டைஜஸ்டிவோட ஃபஸ்ட்டு ப்ராசஸே மவுத்து தான். ஓகே, அடுத்து இந்த மவுத்தில் தான் பார்த்திங்கன்னா சலைவரி கிளான்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இந்த சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்திற்கு தேவையான சலைவாவை செக்ரேட் பண்ணுவது இந்த சலைவரி கிளான்ஸ் தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஈரப்பதம் தேவை இல்லைங்களா? அந்த ஒரு மாவு வந்துட்டு அரைப்படணும்னா அதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும், இல்லைன்னா சிக்கல் ஏற்படும் இல்லைங்களா? அதனால அந்த செரிமானத்திற்கு ஒரு ஈரப்பதை மாய்ஸ்சரைட் பண்ணுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சலைவா தான். ஓகேவா? மொத்தம் நம்ம உடம்புல எத்தனை வகையான சலைவா இருக்குது, அதாவது மவுத்தில் எத்தனை வகையான சலைவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் த சலைவா வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன சலைவான்னா, பார்த்துக்கோங்க, இதுதான் சலைவரி கிளான்ஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரோட்டாய்டு, இன்னொன்று வந்துட்டு சப்லிங்குவல், இன்னும் சப் மேண்டிபுலர் அப்படின்னு சொல்லிட்டு
3 salivary glands வந்துட்டு நம்மளுடைய மவுத்தில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. டங்குக்கு கீழே இருக்கிறது சப்லிங்குவல், அதுக்கு கீழே இருக்கிறது சப் மேண்டிபுலர், இன்னொன்று பெரோடைடு கிளான்ஸு. ஓகேங்களா? இந்த 3 கிளான்ஸுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமான கிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரோடைடு கிளான்ஸ் தான். ஏன்னா நம்ம உடம்புல எதுனா வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரோடைடு கிளான்ஸ் தான். அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளுடைய நாக்கு எல்லாமே வாய் எல்லாமே வந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போயிடுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்ராக்சிமேட்லாம் 1 டேக்கு நம்மளுடைய மவுத்தில் எவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவுது 1500 ml வந்துட்டு ஒரு நாளைக்கு சலைவா செக்ரேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாமா? ஜிஏ சிஸ்டத்தோடைய மொத்தம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஜிஏ சிஸ்டத்தோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ 23 to 26 feet வந்துட்டு இருக்கும். அதாவது 7 to 9 மீட்டர் லென்த்தில் வந்துட்டு இது இருக்கும். இது மொத்தம் 2 ஆர்கான்ஸ் இருக்குது. ஒன்று அலிமெண்ட்ரி ஆர்கான், இன்னொன்று அசசரி ஆர்கான், துணை உறுப்புகள் சொல்லிட்டு இருக்கு. அலிமெண்ட்ரி ஆர்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுத்து, ஈசோபேகஸ், ஸ்டொமக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. அசசரி ஆர்கான் சொல்லி பார்த்தீங்கன்னா லிவரு, கேல் பிளாடரு, பேங்க்ரியாசிஸ், ஸ்ப்ளீனு, இது எல்லாமே வந்துட்டு அசசரி ஆர்கான்ஸில் வரும். நம்மளுடைய டைஜஸ்டிக் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? மவுத்து. ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய டைஜஸ்டன் ஃபஸ்ட்டு மவுத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைஜஸ்டனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சலைவரி கிளான்ஸ் தான். நம்மளுடைய உடம்புல மொத்தம் 3 சலைவரி கிளான்ஸ் இருக்குது. ஒன்று பெரோடைடு, சப் மேக்சிலரி, சப்லிங்குவல். நம்ம நாக்குக்கு அடியில் இருக்கிறத வந்துட்டு சப்லிங்குவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிறது சப் மேக்சிலரி, அதாவது சப் மேண்டிபுலர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்மளுடைய உடம்புல 1.5 லிட்டர் அதாவது 1500 ml வந்துட்டு சலைவா செக்ரேட் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஈசோபேகஸ், ஸ்டொமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். எப்படி கிளாஸு உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு ஓகேவா இல்லை எப்படி எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.